உடைகிறதா தாவேக்கா, திராவிட தாவேக்கா, சங்கி தாவேக்கா. என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படி என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பாஜக முயற்சி செய்யுது, பாஜக முயற்சி செய்யவில்லை. எடப்பாடி விரும்புகிறார், எடப்பாடி விரும்பவில்லை. இதெல்லாம் அவங்க இப்போ மும்பைக்கு போயிருக்காங்க. திரிஷா அவர்கள் விஜய்க்கு அட்வைஸ் கொடுத்ததா RSS உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. திரிஷா அவர்களுக்கும் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கிறார், பார்ப்பன நட்பு உள்ளது. விஜய்க்கு 15ஆம் தேதி சம்மன். சங்கீதா அவங்க வழக்கு கொடுக்குறாங்க. திரிஷாவுக்கு ஒரு வேல்யூ வருது. நீங்க திரிஷா இருக்கிறது பார்ப்பன லாபி தாவேகாக்குள்ள வர்றாங்க. அப்படி அங்க கட் பண்ணிட்டு தாவேகாவில் பார்த்தீங்கன்னா பின்னால யாருக்குமே என்ன நடக்குன்னே தெரியாம மேல பார்த்துட்டு இருக்காங்க. உலகத்திலே நாமதான் காட்டுமிராண்டிகள். வணக்கம். தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு செல்வி ஜெயலலிதா. உடைகிறதா தாவேக்கா, திராவிட தாவேக்கா, சங்கி தாவேக்கா. அலச வருகிறது விடுதலை தேடல். நான் உங்கள் ஜவாஹர். உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை பெரியாரின் கண்ணோட்டத்தோடு அலசி ஆராய்ந்து உங்களுக்கு பகிர வருகிறது விடுதலை தேடல். வணக்கம். இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா தாவேகா பற்றிய அரசியல், தாவேகாவை சுற்றிய அரசியல் நிறைய பேசப்படுகிறது. என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற கடும் முயற்சி நடக்குது. இதுலேயே 2 இருக்கு. என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பாஜக முயற்சி செய்யுது, பாஜக முயற்சி செய்யவில்லை. எடப்பாடி விரும்புகிறார், எடப்பாடி விரும்பவில்லை. இதெல்லாம் வருது. அவங்க நலன் சுயநலனை பொறுத்து மாறுது இந்த செய்திகள்லாம். ஆனால் மிக பெரும்பான்மையாக என்ன தகவல் இருக்குன்னா இது என்டிஏக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதா அவங்களோட ஆசை. ஏன்னா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் நல திட்டத்தாலும் கூட்டணி பலத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தேசம் முன்னால் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல என்ன செய்கிறாங்க, கூட்டணி வருது. இதைத்தான் நம்ம போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். சரி, அவங்க இப்போ மும்பைக்கு போயிருக்காங்க. அங்கேயும் சிலர் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு செய்தி வருது. சரி, போட்டோம். அவங்க சந்திக்கிட்டு ஒரு நடிகை அவங்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குன்னு சொல்லி திரிஷா அவர்களுக்கும் தாவேகாவில் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கிறார், ஆடிட்டர் பார்ட்னர். அவருக்கும் பார்ப்பன நட்பு உள்ளது. அவங்க 2 பேரும் இந்த தாவேகாவில் நிறைய டிசிஷன் மேக்கராக இருக்கிறாங்கன்னு செய்திகள் வருது. நிறைய ஊடகங்களில் வருது, அச்சு செய்தி எல்லாத்துலேயும் வருது. இன்னும் சொல்ல போனால் டெல்லியோட சேர்ந்து நம்ம பயணிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி திரிஷா அவர்கள் விஜய்க்கு அட்வைஸ் கொடுத்ததா செய்தி வந்துருச்சு, பத்திரிகையிலே வந்துருச்சு. சரி, இப்போ விடுங்க. இவங்க போகிறாங்க, அங்கே சிலர் சந்திக்கிறாங்க. சிலர் சந்திக்கிறதுனா அவங்க போகிறாங்க, அவங்க சந்திக்கிறாங்க, அவங்க பர்சனல் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் அவங்க சந்தித்ததை RSS உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அவருடைய உறவினரையும் சந்திச்சிருக்கிறாங்க. அவர்கள் பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க சந்திச்சிருக்கிறாங்க. சரி, அது அவங்க இஷ்டம், அவங்க கொள்கை ரீதியான ஓகே இருக்கு, பிரச்சனை. இங்கே வருவோம் தாவேகா. இவர் விஜய்க்கு 15ஆம் தேதி சம்மன், சிபிஐ விசாரணை. சிபிஐக்கு இங்கே அலுவலகம் அவங்க ஒரு நியாயமான கோரிக்கை தான் வச்சாங்க. சிபிஐ அலுவலகம் இங்கே இருக்கு, என்னை கொண்டு போய் நீங்கள் அங்கே போய் விசாரிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லி. நீங்கள் ஒரு விசாரணைங்கிறது இப்போ ஒரு சின்ன விசாரணை காவல்துறை செய்து வீட்டுக்கே செய்கிறாங்கன்னா நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா ஒரு இதாக இருக்கும். இதே ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னா பக்குன்னு இருக்கும். இன்னும் போயிட்டு டேய் நீ நேரம் திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு வாண்டா அவங்களுடைய மனநிலை கடுமையாக பாதிக்கும். என்னவோ ஏதோ ஒன்று இருக்கும். என்னன்னு தெரிஞ்சால் உங்களுக்குள்ள ஒரு ஆசோலேஷன் இருக்கும். அது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, இவர் கேட்குறாங்க, அந்த இதை தூக்கி ஓரமாக போட்டு இல்லை நீங்கள் அங்கே தான் வரணும் அப்படிங்கிறாங்க. மிகவும் கோபமாக சிஎம் சவால்லாம் அவர்களும் ஒரு வாரத்தை கூட சில பேசாமல் சரி அப்படின்னு போகிறாங்க. சரி, அது 15ஆம் தேதி போகிறாங்க. 16ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு வரலாம்னு எதிர்பார்த்தது கொஞ்சம் தள்ளியும் போயிருக்கு, 2-3 நாள் தள்ளியும் போயிருக்கு. இந்த தேர்தல் தேதி தள்ளி போகிறதுல தமிழ்நாடு அரசின் திட்டங்கள், நலத்திட்டங்கள் அந்த மக்களோட மனசில் அது இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் தள்ளி போகிறதா செய்திகள் எப்படி தள்ளி போகுது நமக்கே தோணுது. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இது மறந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்க செய்யலாம். இவங்க என்டிஏ கூட்டணியில் விஜயை கொண்டு சேர்த்தும் அளவுக்கு சக்தி படைச்சவங்களா ஆகிட்டாங்க. கொண்டு வர்றாங்க, கொண்டு வரலாம். அவர் சேரலாம். இப்போ விஜயனுடைய தனிப்பட்ட பிரச்சனை அது
அவருடைய இல்லை நான் வந்து தனிச்சு நிற்பேன் தைரியமாக இருந்தாலும் இருக்கலாம். இல்லை நம்ம வந்து இப்போ வந்து வழக்கு நெருக்கடி இருக்குது, இன்னும் சொல்ல இப்போ வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. அதாவது 75% மாவட்ட செயலாளர் வந்து இந்த நிர்வாகிகள் வந்து இல்லை நம்ம வந்து என்டிஏவோட போகலாம் அப்படின்னு பேசுனதா செய்தி போட்டு தயார்படுத்திட்டாங்க. முதல்ல நாங்கள் கட்சியினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் சொல்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஸோ ஏறக்குறைய என்னவோ 50-50ங்கிறதுல கொஞ்சம் அந்த பக்கம் அதிகமாக போகிற மாதிரி தெரியுது. சரி, நிறைய பேருக்கு நிறைய இளைஞர்கள் நாம் அவங்களோட பேசியிருக்கிறோம், அந்த நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறோம். அந்த நிர்வாகிகளில் 2 பகுதியாக இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஆமாம் விஜய் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம், அவர் எங்கள் அண்ணா, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இல்லைங்க விஜய்க்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, இவர் இத்தனை பேரை ஃபாலோ பண்ணுறாருன்னா அவர் அந்த அலுவலகத்திலேயே கல்வெட்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க, நாங்கள் உறுதியாக வந்து அதில் தான் இருக்கிறோம், எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு எங்ககிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் டக்குன்னு பதில் என்ன விஜய் வந்து இதில் கூட்டணி போட்டால் என்ன செய்வீங்கன்னு. ஒரு சாதாரண விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினச்சோம். அந்த பசங்க ஒரு 3 பேர் என்ன சொன்னாங்க, நாங்கள் யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம், அப்படி ஒரு மனங்கள். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா உறுதியாக நாங்கள் விஜயை எதுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றாங்க. சிலர் இல்லைங்க அப்படி செய்ய மாட்டாருன்னு. ஸோ இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, இவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாலும் இவர் பாஜக எடுத்து கொள்கை ரீதியாக இது வரைக்கும் என்னையும் பேசலை அப்படின்னாலும் தமிழ்நாட்டின் இயல்பான ஒரு தன்மை பெரியார் விடாமல் பிரச்சாரம் செய்து பக்குவப்படுத்தி வச்சிருக்கிற இந்த தன்மை இந்த இளைஞர்களுக்கு நடுவில் பூந்துருது. அந்த மாதிரியான இளைஞர்கள், அந்த மாதிரியான தொண்டர்கள் என்ன செய்வாங்கன்னா இதை ஒத்துக்க மாட்டான். என்ன இத்தனை நாள் நம்ம சொன்னோம் இதை வந்து இவங்க இந்த வேற டைரக்ஷனில் கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னு சொல்லி நிச்சயம் உடைப்பான். உடஞ்சி வெளியே வரும். வெளியே போய் என்ன ஆவாங்கங்கிறது அது 2வது விஷயம். இன்னொரு பகுதியில் ஆமான்னு ஒத்துக்குவான். ஒத்துக்கிட்டா என்ன மீனிங், அவர்களுடைய அங்கே வந்து அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணியை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே அதிமுக சாயத்தில் எதுவுமே இல்லையே, பாஜக சாயத்தில் தானே இருக்குது. அவங்க எதை பேசினாலும் அந்த வாயாக தானே பேசுகிறாங்க. ஒரு மாநில கட்சியை அழகாக உடைச்சவங்க மறுபடியும் ஒன்று சேர்த்தி அவங்களெல்லாம் ஒன்றா உட்கார வச்சு தன்னோட கொள்கையை பேசி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் பெரியார் படத்தை வச்சுருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரியார் தான், அப்புறம் தான் மற்றவங்க அதை எடுக்க சொல்ல எடுக்கிறான். அவங்க ஒன்றும் பெரியார் படத்தை வச்சனால கொள்கை ரீதியாக இருக்கிறாங்க, ஐயோ போச்சுன்னுலாம் சொல்லாங்க, அரசியலுக்காக இருக்கிறான். ஆமாம், ஆனால் அதுக்காக இதை எடுக்கிறாங்க. அடுத்த திருச்சியில் வந்து எடப்பாடியே தூக்குறான். மாநில கட்சிகளுடைய அந்த ஒரிஜினாலிட்டி, இறையாண்மைன்னு சொல்கிறாங்க, நாட்டுக்கு ஒரு இறையாண்மை, அது மாதிரி ஒரு ஒரிஜினாலிட்டி. மாநில கட்சினா மாநில மொழி, மாநில மக்களுடைய அந்த இடஒதுக்கீட்டு உரிமை, கல்வி உரிமை, இந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியான கல்வி, இந்த மாநிலத்துக்கு இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை, இதெல்லாம் தான் என்னன்னா மாநில உரிமை. மாநில உரிமைன்னு ஒரு மொழியில் மட்டுமே நிறுத்தி வச்சுக்கிறது தப்பு. அப்போ இந்த மாநில உரிமைங்கிறது இப்படி ஒரு சமூக ரீதியான உரிமை. அந்த உரிமைகளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் செதஞ்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம கண் முன்னால் பார்த்துருவோம். அதனுடைய முழு சாயம் எப்படி இருக்குன்னா சங்கி வடிவில் மாறிடுச்சு. அப்போ இது அங்கே போச்சுன்னா இது என்ன தாவேக்காவாக இருக்கும்? நீங்கள் நாமளாகவே பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் சேர்ந்திருக்கிற இளைஞர்கள், நாம் தமிழர்லேருந்து வந்தவன், பாஜகவில் இருந்து வந்தவங்களாம் இயல்பாக இதை ஒட்டிக்கிறான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவன் மறுபடியும் அவன் வாய்ஸை ரைஸ் பண்ணிடலாம். ஸோ சங்கீதாவேக்கா அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக எந்த ஒரு முற்போக்கு அமைப்பையும் அரசியல் அமைப்பையும் உள்ள புகுந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா மேலே போய் கேட்பாங்க. எந்த வியவையும் சிந்த மாட்டான், ஆனால் மேலே இருப்பான். இதான் வந்து நம்ம இந்திய வரலாற்றில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்குது. அப்போ நீங்கள் எந்த சீன்லையுமே இல்லைங்க. திடீர்னு இவங்க வந்து நயினார் சொல்கிறார் திரிஷா வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்கிறார். இயல்பாக வந்து ஒரு நிகழ்ச்சி இவங்க சங்கீதா வந்து அவங்க வழக்கு கொடுக்குறாங்க, இவங்க வெளிக்கொண்டு வரல. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இவங்க வழக்கு கோர்ட்டில் கொடுத்தது ஏதோ டிசம்பர்னு சொல்கிறாங்க, பிப்ரவரி, இவங்க எந்த விஷயத்திலும் வெளிக்கொண்டு வரல. வெளியே கொண்டு வந்தது வேற ஒருத்தங்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, விஷயம் வெளியே வருது. இந்த ரிலேஷன்ஷிப்பை, இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து
கவனிக்கணும். வந்த உடனே என்ன ஆகுது, திரிஷாவுக்கு ஒரு வேல்யூ வருது. நீங்கள் இதை அரசியல் விமர்சகர்கள் முதல்ல அவங்க சொல்கிறாங்க, இது திரு தாமோதரன் பிரகாஷ் ஒரு இதாகவே சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்ததே திரிஷா அவங்களுடைய பின்னணியில் தான் அது வெளியே வந்தது அப்படின்னு சொல்லி. என்னன்னா இந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஆமாம் திரிஷா தான் வந்தோடனே தொண்டர்களுக்கு நடுவில் என்ன பேச்சு வருதுன்னா, இதில் என்ன இருக்குது, ஊரில் நடக்கா. அப்போ இந்த திரிஷாவோட வர்றாரு, ஆமாம் கணேஷ் அங்கீகரிச்சுட்டாங்க, வந்துட்டாங்க. பார்ப்பன லாபி இவங்க திரிஷா வந்திருக்கிறது பார்ப்பன லாபி டப்புன்னு மேலே வந்தாங்க. ஏற்கனவே நம்ம அரசியலில் பார்த்தீங்கன்னா, நான் இதை அப்படியே போய் மறைந்த ஜெயலலிதா அவர்களோடு நான் ஒப்பிடவில்லை. ஜெயலலிதா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வர்றாங்க, கொள்கை செயலாளராக இருக்காங்க, கடுமையான இதையெல்லாம் சந்திக்கிறாங்க. அதிமுக 2ஆம் உடையுது, ஜெயலலிதா அணி ஜானகி அணின்னு இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் மறுபடியும் அவங்க அதிமுகவில் மேலே வர்றாங்க. அந்த அதிமுகவில் அவங்க மேலே வர்றதுக்கு பார்ப்பன லாபி பின்னணியில் இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க, பூஸ்ட் பண்ணுறாங்க. இது நான் திரிஷாவுடைய விஜயனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்போட அந்த இதை நான் ஒப்பிடலை. ஆனால் அவங்க ஒரு பார்ப்பன பெண்மணி தலைமை இருக்கிறாங்க. அந்த அதே போல் இங்கே ஒரு பார்ப்பன பெண்மணி தலைமையே இருக்கு, தகுதியோடு சூழ்நிலையை உருவாக்கிட்டு தாவேகாக்குள்ளே வர்றாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசியல் எதிர்பாராத பல விஷயங்கள். ஆனால் நாம் இந்த விஷயத்தை இந்த பார்வையில் அனலைஸ் பண்ணணும். எல்லா விஷயத்திலும் பார்ப்பன இல்லாத பார்வை இருப்பது நல்லது தான். நான் எல்லா விஷயத்திலையும் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு வரட்டுத்தனமான பார்வை அல்ல. இந்த இடத்துல கண்ணுக்கு முன்னால் நடக்குது. பார்ப்பன பெண்மணி தான் போகிறாங்க, பேசுகிறாங்க, அட்வைஸ் கொடுக்குறாங்க. கீழே யாருக்குமே இதே உரிமை ஆதவர்ஜனாவுக்கோ புசியானதுக்கோ இருக்கிறதான்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லை, அப்போ இவங்க இன்னொரு ஜெயலலிதாவாக இந்த கட்சியில் டாமினேட்டராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. பார்ப்பன லாபி திரிஷாவை கொண்டு வருது. அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு தாவேகாவில் பார்த்தீங்கன்னா பின்னால் யாருக்குமே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் மேலே பார்த்துட்டு இருக்கான். இது புரிந்தவர்கள் திராவிட தாவேகாவாக வரலாம். ஏன்னா திராவிடங்கிற நம்ம பார்ப்பன பெண்மணி அவங்க இருக்கிறாங்க. பார்ப்பன லாபி நடக்குதுன்னா ஆன்டி பிராமின், பார்ப்பனர் அல்லாத பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு வர்றப்ப திராவிடங்கிற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தைக்கும் வேல்யூ கிடையாது. எனவே தோழர்களே, தமிழக அரசியலில் மீண்டும் மீண்டும் புதிய காட்சிகளை நாம் பார்க்க போகிறோம் என்பது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.